أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما والذين يبيتون لربهم سجدا وقياما والذين يقولون ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما إنها ساءت مستقرا ومقاما والذين إذا أنفقوا لم يسرفوا ولم يقتروا وكان بين ذلك قواما والذين لا يدعون مع الله إلها آخر ولا يقتلون النفس التي حرم الله إلا بالحق ولا يزنون ومن يفعل ذلك يلقى أثاما صدق الله العظيم. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சூரத்துல் ஃபுர்கான் என்ற அந்த சூறாவில் ரஹ்மானுடைய அடியார்களுடைய 13 வகையான சிஃபத்துகளை, நற்குணங்களை, நன்னடத்தைகளை எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த சூரத்துல் ஃபுர்கான்ல விபரமாக்க அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். வ இபாதுர் ரஹ்மான், முதலாக அல்லாஹுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய சிஃபத் எப்படிப்பட்ட சிஃபத் அப்படின்னா, வ இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ்விற்கு அழகிய திருநாமங்கள், அதாவது அஸ்மாவுல் ஹுஸ்னா, பல திருநாமங்கள் இருக்கின்றன. அப்போ பல திருநாமங்களை எல்லாம் விட்டுவிட்டு ரஹ்மான் என்ற அந்த பெயரை குறிப்பிட்டு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல பேசுறான். அப்படின்னா ரஹ்மானுடைய சிஃபத்துக்கு நிகராக அல்லாஹுடைய சிஃபத்து வேற எந்த சிஃபத்துமே கிடையாது. எனவே தான் இபாதுல்லா, அல்லாஹுடைய அடியார்கள் என்று சொல்லாமல் இபாதுர் ரஹீம், ரஹீமுடைய அடியார்கள் என்று சொல்லாமல் இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் என்று அல்லாஹ் தனது அழகிய பெயராக இருக்கக்கூடிய ரஹ்மான் என்ற அந்த பெயரை இணைத்து ரஹ்மானுடைய அடியார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதாவது எல்லோரும் அல்லாஹுடைய அடிமைகள். இந்த உலகத்தில் அது இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லிமாக இருந்தாலும் சரி, மூமினாக இருந்தாலும் சரி, காஃபிராக இருந்தாலும் சரி, நல்லவராக இருந்தாலும் சரி, பாவியாக இருந்தாலும் சரி, அப்ப எல்லோரும் அல்லாஹுடைய அடிமைகள். இந்த அடிமைகள் என்பது 2 வகையாக இருக்கிறது. அடிமைகள் என்பது 2 வகையாக இருக்கிறது. அந்த உபூதியத், இந்த அடிமைத்தன்மை என்பது ருபூபியத், அதாவது இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி ரட்சிக்கக்கூடியவன் ரப்பு. ரப்பு என்ற வார்த்தை என்னது? ரப்புனா எஜமான். அந்த ரப்பு என்ற அந்த வார்த்தை அது அல்லாஹ்விற்கும் சொல்லப்படுகிறது, அல்லாஹ் அல்லாதோருக்கும் சொல்லப்படுகிறது.
எஜமான் என்ற அந்த வார்த்தை. அப்ப அந்த எஜமானுக்கு, அந்த எஜமானுக்குரிய அடிமைகள் என்று வருகின்ற பொழுது எல்லோருமே வந்து விடுவார்கள். முஸ்லிம்களும் வந்துருவாங்க, காபிர்களும் வந்துருவாங்க, நல்லவர்களும் வந்துருவாங்க, பாவிகளும் வந்துருவாங்க. அல்லாஹ் அல் குர்ஆன்ல அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பு, ரட்சகன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப அந்த ரப்பு என்ற அந்த வார்த்தை எல்லா அடியார்களுக்கும் பொருந்தும், எல்லா அடியார்களையும் உள்ளடக்கிவிடும். இப்படிப்பட்ட அடிமைகள். இன்னொன்று இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் அப்படின்னா இதுல காஃபிர்கள் வரமாட்டாங்க. ரஹ்மானுடைய அடியார்கள்னா, அதாவது ரஹ்மான், அந்த ரஹ்மானியத், அல்லாஹுடைய கருணை யாரிடத்திலே கபூல் செய்யப்பட்டு விட்டதோ, அல்லாஹுடைய இரக்க சிந்தனை யாரின் மீது விழுந்து விட்டதோ, அப்படிப்பட்ட அந்த அடிமைகள், அடியார்கள் என்பவர்கள் காஃபிர்கள் வரமாட்டாங்க, பாவிகள் வரமாட்டாங்க. அப்ப இந்த இடத்துல இந்த இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள், இது இரண்டாவது தரஜா, உயர்ந்த தரஜா. ரஹ்மானுடைய அடியார்கள், அல்லாஹுடைய கருணை யாரின் மீது விழுந்து விட்டதோ அப்படிப்பட்ட ரஹ்மானியத்தான அந்த அடிமைகள் என்பவர்கள் யாருன்னா நபிமார்கள், சித்திகீன்கள், சுகதாக்கள், முத்தகீன்கள், சாலிகீன்கள், மூமின்கள், இவர்களை தான் எடுத்துக்கொள்ளும். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் இபாதுர் ரஹ்மானி, ரஹ்மானுடைய அடியார்கள், எந்த அடியார்கள் வரும்? இதுல பாவிகள் வரமாட்டாங்க, இதுல காஃபிர்கள் வரமாட்டாங்க. ஏனென்று சொன்னால் ரஹ்மானுடைய அந்த ரஹ்மானியத், அந்த இரக்கத்தன்மை யாருக்கு கிடைத்து விட்டதோ அப்படிப்பட்ட அடியார்கள் என்று பார்க்கின்ற பொழுது நபிமார்கள் வருவாங்க, சுகதாக்கள் வருவாங்க, சித்திகீன்கள் வருவாங்க, சாலிகீன்கள் வருவாங்க, முத்தகீன்கள் வருவாங்க, மூமின்கள் வருவாங்க. அப்ப இந்த இடத்துல ரஹ்மானுடைய அடியார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தனது அடியார்களை பிரித்து காட்டுகிறான். இந்த ரஹ்மானுடைய அடியார்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹுடைய கருணையை பெற்ற இந்த அடியார்கள் என்று அல்லாஹ் புகழ்ந்து கூறிவிட்டு, இது ஒரு சிபத்து, இப்படி அல்லாஹ் புகழ்ந்து கூறிவிட்டு இவர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் யம்ஷூன அலல் அர்தி ஹௌனன், இரண்டாவது சிபத்தை அல்லாஹ் சொல்றான். பூமியில் அவர்கள் நடந்தார்கள் என்று சொன்னால் ஹௌனன், பணிவாக நடப்பார்கள். இரண்டாவது சிபத்து என்னது? ரஹ்மானுடைய அடியார்கள், அவர்களுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத் உறுதியாகிவிட்டது, ஒரு சிபத்து. இரண்டாவது அவர்களுடைய சிபத்து, பூமியின் மீது அவர்கள் நடந்தார்கள் என்று சொன்னால் எப்படி நடப்பார்கள்? ஹௌனன். ஹௌனன் என்ன அர்த்தம்? பி சக்கீனத்தின், அமைதியாக நடப்பார்கள். வக்காரின், அதாவது மிடுக்காக, அதாவது அவர்கள் வக்காரத்து சொல்றாங்களா இல்லையா, துடிப்பாக அவர்கள் நடப்பார்கள். அப்போது நடை என்பது மெதுவாக இருந்தாலும் அந்த நடையில் ஒரு அமைதி இருக்கும், அந்த நடையில் ஒரு வக்காரம், ஒரு புத்துணர்ச்சி, ஒரு கண்ணியம் கலந்த ஒரு நடையாக இருக்கும். எப்படி நடக்க மாட்டாங்க? மின் கைரி ஜபரியத்தின், சர்வாதிகாரியாக நடக்க மாட்டார்கள். ரஹ்மானுடைய அடியார்கள் பூமியில்
சர்வாதிகாரியை போன்று நடக்க மாட்டார்கள். வலா இஸ்திக்பாரின், பெருமை அடித்தவனை போன்று நடக்க மாட்டார்கள். சில பேர் நடையில பெருமை இருக்கும், இவர்கள் ரஹ்மானுடைய அடியார்களாக ஆக முடியாது. சில பேர்களுடைய நடையில் சர்வாதிகாரம் இருக்கும், இவர்கள் ரஹ்மானுடைய அடியார்களாக வரமாட்டார்கள். அப்ப ரஹ்மானுடைய அடியார்கள் யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, பூமியின் மீது நடக்கின்ற பொழுது எப்படி நடப்பார்கள்? பி சக்கீனத்தின், அமைதியாக நடப்பார்கள். வக்காரின், மிடுக்கான தோற்றத்திலே அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் சர்வாதிகாரியமாக நடக்க மாட்டார்கள், பெருமை எடுத்தவர்களாக நடக்க மாட்டார்கள். அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் என்ன சொல்றான் அப்படின்னா, வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியில் நபியே நீர் நடக்கின்ற பொழுது கர்வத்துடன் நடக்காதீர்கள். அப்ப நபிமார்கள் அப்படி கர்வமாக நடக்க மாட்டாங்க, தலக்கணம் பிடித்தவர்களாக நடக்க மாட்டார்கள். அப்ப இந்த வசனத்தில் அம்மா ஹாவுலா, அந்த மூமின்கள் ரஹ்மானுடைய அடியார்கள், இன்னஹும் யம்ஷூன மின் கைரி இஸ்திக்பாரின் வலா மரஹின் வலா அஷரின் வலா பத்தரின், இந்த பூமியின் மீது நடக்கின்ற பொழுது தற்பெருமையுடன் நடக்க மாட்டார்கள். மரஹ் என்று சொன்னால் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. கிபுர், ஒன்று கிபுர் தற்பெருமை, இன்னொன்று மரஹ் அதுவும் பெருமை. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, கிபுர் அப்படின்னா தன்னை உயர்த்தி மற்றவர்களை தாழ்த்துவது. இதுக்கு அப்புறம் என்னது கிபுர்? கிபுர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னை உயர்வாக கருதி மற்றவர்களை ரொம்பவும் தாழ்த்துவது, இதுக்கு பேர் கிபரு. மரஹ் என்று சொன்னால் தன்னை அடுத்தவர்கள் புகழ வேண்டும், புகழ் விரும்பிகள், இதுவும் பெருமைதான். தன்னை யாரும் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டாம், புகழை விரும்பக்கூடியவர்கள், இதுவும் ஒரு வகையில் கிபுரு தான், பெருமைதான். அப்ப மூமின்கள் மின் கைரி இஸ்திக்பாரின், அவர்கள் தன்னை உயர்வாக நினைத்து மற்றவர்களை தரம் தாழ்த்த மாட்டார்கள், அல்லது மற்றவர்களுடைய புகழிலேயே பெருமை அடித்துக் கொண்டும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், இந்த பூமியில அவர்கள் பணிவாக நடப்பார்கள். பணிவாக நடக்கிறது நான் என்ன, முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தர்றாங்க. வலைசல் முராது அன்னகும் யம்ஷூன கல் மர்லா, பணிவா நடக்குதுன்னா நோயாளி மாதிரி நடக்கிறது கிடையாது. சில பேர் பணிவா நடப்பாங்கன்னா மெதுவா எட்ட வச்சு சீக்காளி மாதிரி நடக்கிறது, அப்படி கிடையாது. நோயாளியை போன்று நடப்பது கிடையாது. ஹதீஸ்ல வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிவாக நடந்தாலும் சற்று விரைவாக நடப்பார்கள். ஹதீஸ்ல என்ன வருகிறது அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடை எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப வேகமாகவும் இருக்காது, ரொம்ப மெதுவாக இருக்காது. அவர்கள் நடந்து சென்றால் பூமியை சுருட்டி விடுவதை போன்று அவர்களுடைய நடை அப்படி கண்ணியமாகவும் கம்பீரமாகவும் இருக்கும் என்று ஹதீஸ்கள்ல வருகிறது. அப்போ பணிவாக நடக்குது அப்படின்னா மெதுவாக நடக்கிறது என்று நாம நினைக்கக்கூடாது. பணிவு என்பதற்கு என்ன அப்படின்னா, வக்கார கம்பீரமாகவும் நடை இருக்க வேண்டும், அது அமைதியாகவும் இருக்க வேண்டும். பணிவு என்பதற்காக வேண்டி ரொம்பவும் தாழ்ந்து நடக்கக்கூடாது. என்ன அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இளைஞனை பார்க்கிறாங்க. சாபன் எம்சி ருவைதா, அந்த இளைஞனை பார்க்கும் பொழுது மெதுவா நடக்கிறார். இந்த வயசானவர் நாளைக்கு சாவர போற கிழவ மாதிரி மெதுவா நடக்கிறது. நோயாளியை போன்று நடக்கக்கூடிய ஒரு இளைஞரை பார்த்து, ஃபகால மா பாலுக்க அந்த மரி, உனக்கு என்ன ஆச்சுப்பா, நீ இப்படி நடக்குத, நீ நோயாளியா என்று உமர் கத்தாப்
ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட பொழுது அவர் சொல்றாரு, லா யா அமீரல் முஃமினீன், எனக்கு நோயெல்லாம் கிடையாது அப்படிங்கும் பொழுது உமர் தமது சாட்டையால் அடிப்பார். அந்த இளைஞனை சாட்டையால் அடிச்சு அவனுக்கு என்ன வியாபாரம் தெரியுமா? அமரகு கூபத்தில் ஆரோக்கியமாக நடக்க வேண்டும். பணிவாக நடக்கிறது, இது பணிவாக நடக்கிறது அல்ல. உமது நடை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நோயாளியை போன்று இருக்கக்கூடாது. அப்ப அல்லாஹ் ரஹ்மானுடைய அடியார்கள் பணிவாக நடப்பார்கள் என்று சொன்னால் இதனுடைய தஃசீர் என்ன அப்படின்னா, பிசக்கீனத்தின் அமைதியாக நடக்க வேண்டும், வக்காரின் கம்பீரமாக நடக்க வேண்டும். அந்த நடை ரொம்பவும் வேகமாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் நோயாளியை போன்று ரொம்பவும் சுருக்கமாக இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்தார்களோ அப்படி இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, நீங்கள் தொழுகைக்காக வந்தால் ஃபலா தஅதூஹா வ அன்தும் தஸ்அவுன, தொழுகையை பிடிப்பதற்காக சில பேர் ஓட்டம் போட்டு வர்றது. ஒரு ரக்காத் ஜமாத்து போயிடும், தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழ முடியாது, முதல் ரக்காத்து கிடைக்காது அப்படின்னு சில பேர் பார்க்குறோம். பள்ளிவாசல்ல ஓட்டமாக ஓட்டி வருவாங்க. இது இஸ்லாத்தில் கூடவே கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, தொழுகைக்காக வந்தால் பறந்து பறந்து நீங்கள் வராதீர்கள், வேகமாக ஓடி வராதீர்கள். வஅதூஹா, நீங்கள் தொழுகைக்காக வாருங்கள். வ அலைக்குமுஸ் ஸகீனா, உங்களுடைய வருகை, உங்களுடைய அந்த நடை என்பது அமைதியாக இருக்க வேண்டும், கண்ணியமாக இருக்க வேண்டும், கம்பீரமாக இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, நீங்கள் தொழுகைக்காக வருகின்ற பொழுது எதை பெற்றுக்கொள்கிறீர்களோ நீங்கள் அத்தனை ரக்காத் தொழுதா போதும். எது உங்களுக்கு தவறு விடுகிறதோ அதை நீங்கள் பின்னால் நீங்கள் நிவர்த்தி செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ ஒரு தொழுகையை தக்பீர் தஹ்ரீமாவை அடைவதற்கு அல்லது இமாம் ஜமாத்தை பெறுவதற்கு அல்லது முதல் ரக்காத்தை அடைவதற்கு ஓடி வர்றோம். வலிக்கு விழுந்து தலையில் அடிபட்டுச்சுன்னா 10 நாள் ஆஸ்பத்திரியில் இருப்பார், 1 மாதம் ஆஸ்பத்திரியில் இருப்பார், 1 மாதம் தொழவே முடியாது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீங்கள் நடக்கும் பொழுதும் தொழுகைக்கு வருகின்ற பொழுதும் ஜமாத்தை பிடிக்கின்ற பொழுதும் அப்போ நீங்கள் ரஹ்மானுடைய அடியார்கள் அவர்களுடைய நடை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், பிசக்கீனத்தின் அமைதியாக இருக்க வேண்டும், வக்காரின் கம்பீரமாக இருக்க வேண்டும் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ மூன்றாவது சிஃபத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது, வ இதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா, உங்களிடத்திலே அறிவிலிகள் முட்டாள்கள் பேசுவதற்காக அவர்கள் வாதம் செய்தால் நீங்கள் அதை தவிர்த்து விட்டு, அதை புறக்கணித்து விட்டு, காலு சலாமா, சலாம் அலைக்கும், நான் போயிட்டு வரேன், வேலை இருக்கு அப்படின்னு நீங்க போயிருங்க. இது யாருடைய பண்பு? ரஹ்மானுடைய அந்த அடியார்களுடைய மூன்றாவது சிஃபத்தாக இருக்கிறது என்பதனை எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, வைதா சமிஉல் லஹ்வ அஅரது அன்ஹு, வீணானவற்றை நீங்கள் கேட்டால் அந்த சபையை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான். அப்ப யாராவது நம்மிடத்தில் வாதம் செய்ய முற்பட்டால், பேசினால், நாம் என்ன செய்யணும்? ரஹ்மானுடைய அடியார்கள் அமைதியாக கேட்டுவிட்டு சலாம் சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து விட வேண்டும். வாதம் விவாதம் விரண்டாவாதம் செய்பவர்களுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு ஹதீஸ்ல வருகிறது, ஒருத்தர் இன்னொருத்தர் பேசிட்டு இருக்கிறார், ஏசுறார்.
ஒருத்தர் இன்னொருத்தரை ஏசி கொண்டு இருக்கிறார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்து கொண்டே இருப்பார். அப்ப ஏசப்படக்கூடியவர், பேச்சு வாங்குறவர் அமைதியாக இருந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அலைக்க சலாம், சரிப்பா அஸ்ஸலாமு அலைக்கும், அலைக்க சலாம், உன் மீது இறைவனுடைய சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு பேச்சை முடிச்சு கடந்து போறார். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒருத்தன் பேசினா, ரஹ்மானுடைய என்னோட அழியாரு திரும்ப பேசல, சரிப்பா நான் போறேன்ப்பா அப்படின்னு சலாம் சொல்லி போயிட்டாரு. இவன் பேச பேச வானவர், ஒரு வானவர் பேசாமல் மௌனமாக இருக்கக்கூடிய அவர் சார்பாக இவருக்கு பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீ என்னமெல்லாம் பேசுறியோ அது உனக்கு தான்ப்பா உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காட்சியை காத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்ன மலக்கன் பைனகுமா யதுப்பு அன்க குல்லமா சதமக்க. நீங்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது, ஒருத்தர் இன்னொருவரை பேசின பொழுது, வசைபாடிய பொழுது, அவ்விருவருக்கு மத்தியிலே ஒரு வானவர் இருந்தார். யார் வசைபாடி கொண்டிருக்கிறாரோ அவருக்கு அவர் பதில் சொல்லாத நேரத்தில் அவர் சார்பாக அந்த வானவர் பதில் சொன்னார். எல்லாமே உனக்கு தான் பொருந்தும், இவருக்கு அல்ல என்று பொருந்தும் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காட்சியை சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வைகா குல்தலகு, எவனாவது ஓண்ட விவாதம் பண்ணா, விரண்டாவாதம் பண்ணா, வாதம் பண்ணாம்னா நீ பிரதிவாதம் பண்ணாத, டயத்தை வேஸ்ட் பண்ணாத. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வா அலைக்க சலாம், உன் மீது இறைவனுடைய சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டு இப்படி கடந்து சென்று விட்டால் நீ பேசாமல் இருக்கும் காலமெல்லாம் உன்னை யார் பேசினானோ அவனுக்கு வானவர் பதில் கொடுத்து கொண்டே இருப்பார் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான். நான்காவது ரஹ்மானுடைய அடியார்களுடைய தன்மையை, சிஃபத்தை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதம் வகியாமா. ரஹ்மானுடைய அடியார்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இரவு நேரத்தை கழிப்பார்கள். லிரப்பிஹிம், தங்களுடைய இரட்சகனுக்காக இரவு நேரத்தை கழிப்பார்கள். எப்படி கழிப்பார்கள்? சுஜ்ஜதன், சஜ்தா செய்தவர்களாக, வகியாமன், நின்றவர்களாக. அதாவது இரவு நேரத்தில் தொழுகையில் அந்த ரஹ்மானுடைய அடியார்கள் கழிப்பார்கள். அப்ப இரவு நேரத்தில் என்ன தொழுகை? சிறந்த தொழுகை தஹஜ்ஜத் தொழுகை. அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுகின்ற பொழுது என்ன சொல்றான்? கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜவூன். முத்தகீன்கள் இவர்களுடைய சிஃபத் என்ன அப்படின்னா, இரவிலே குறைவாக தூங்குவார்கள், இரவு முழுவதும் தூங்க மாட்டார்கள். இரவில் குறைவாக தூங்கிவிட்டு ஒபில் அஸ்ஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன். சஹிர் நேரம், சஹிர் நேரம்னா இரவினுடைய மூன்றாம் பகுதி. 6 மணிக்கு இரவாகுது, மறுநாள் காலையில் 6 மணிக்கு விடியுது அப்படின்னா அந்த 12 மணி நேரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கணும். அப்போ 3ஆம் பகுதி நேரம் தான் தஹஜ்ஜத்துடைய நேரம், சஹருடைய நேரம். அப்ப ரஹ்மானுடைய அடியார்கள் இரவு முழுவதும் தூங்க மாட்டார்கள், இரவிலே கொஞ்ச நேரம் தூங்கிவிட்டு வபில் அஸ்ஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன், சஹர் நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வாங்க. அல்லாஹ் சொல்றான் இன்னொரு வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது, தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபம் வ தமஆ. அவர்களுடைய விலா எலும்புகள் படுக்கை அறை விட்டும் விலகி இருக்கும். அப்படின்னா தூங்க மாட்டாங்கன்னு அர்த்தம். என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் இரவு நேரத்தில் இறைவனிடத்திலே நம்பிக்கையை வைத்தும் இறைவனை அஞ்சியும் இறைவனிடத்திலே அவர்கள் துஆ செய்வார்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்போ 5வது சிஃபத்து, வல்லதீன யகூலூன ரப்பன ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம் இன்ன அதாபஹா கான கராமா. அந்த ரஹ்மானுடைய அடியார்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வாங்களாம். என்ன துஆ?
ரப்பன ஸ்ரிஃப் அன்னா, இறைவா எங்களை விட்டும் நீ திருப்புவாயாக, அதாப ஜஹன்னம, நரக வேதனையை விட்டோம் எங்களை விட்டும் நீ தடுப்பாயாக, திருப்புவாயாக என்று துவா செய்வார். அப்ப இந்த துவாவை நாம பண்ணணும். ரப்பன ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம் இன்ன அதாபஹா கான கராமா. நிச்சயமாக நரக வேதனை என்பது கராமா, நிரந்தரமானது. நரகத்திற்கு அழிவு கிடையாது. அப்ப நரக வேதனை என்பது நிரந்தரமானது. இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரம் வ முகாமா. நிச்சயமாக அந்த நரகம் என்பது தங்கும் இடங்களில் கெட்டதாகவும் வசிப்பிடங்களில் மிகவும் கெட்டதாகவும் இருக்கிறது என்று ரஹ்மானுடைய அடியார்கள் இறைவனிடத்திலே துவா செய்வார்கள் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். அப்போ ஒவ்வொரு நேர தொழுகையிலும் அப்போ உண்மையான ரஹ்மானுடைய அடியார்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு கோர வேண்டும். இந்த துவாவை கேட்க வேண்டும், நமக்காக கேட்க வேண்டும், காலம் சென்று நமது பெற்றோருக்காக கேட்க வேண்டும். ஆறாவது சிஃபத்தை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வ கான பைன தாலிக கவாமா. ரஹ்மானுடைய அடியார்களுடைய ஆறாவது சிஃபத் என்ன அப்படின்னா, அவர்கள் செலவு செய்தால் லம் யுஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். வலம் யக்துரு, அவர்கள் செலவு செய்தால் குறைவாகவும், அதாவது கஞ்சத்தனமாகவும் செலவு செய்ய மாட்டாங்க. சில பேர் கஞ்சத்தனமாக செலவு செய்யறது, அப்படியும் செய்யக்கூடாது. சில பேர் வீண் விரயம் செய்யறது செலவுல, அதுவும் கூடாது. வகான பைன தாலிக கவாமா, இதற்கு மத்திய நிலையை ரஹ்மானுடைய அடியார்கள் அவர்கள் பேணுவார்கள் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த சிஃபத்தை சொல்லி காட்டுறான். அப்ப செலவுல வீண் விரயம் செய்வது, இன்னல் முபத்திரீன கானு இஹ்வானு ஷயாத்தீன், வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய உடன் பிறந்தவர்கள் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வகான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா, ஷைத்தான் என்பவன் இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அந்த ரஹ்மானுடைய அடியார்களுக்கு இன்னொரு சிஃபத் அப்படின்னா, அல்லாஹ் அல்லாதோரை அவர்கள் அழைக்க மாட்டார்கள். மேலும் வலா யக்துலூன நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக்கி, எந்த ஒரு உயிரையும் நியாயமின்றி அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள். வலா யஸ்னூன, ஒன்பதாவது சிஃபத்தாக அவர்கள் விபச்சாரமும் செய்ய மாட்டார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் இப்படி இந்த ரஹ்மானுடைய 13 சிஃபத்துகளை சொல்றான். இப்படி 9 விதமான இந்த சிஃபத்துகளை அல்லாஹ் சொல்லிவிட்டு, இப்படி நடக்கக்கூடியவர்கள் தான் ரஹ்மானுடைய உண்மையான அடியார்களாக இருக்கிறார்கள் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழர்கள்ட்ட கேட்பாங்க, மா தகூலூன ஃபிஸ்ஸினா, அதாவது விபச்சார விஷயத்தில் நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது, காலு ஹர்ரமஹுல்லாஹு வ ரசூலுஹு ஃபஹுவ ஹராமுன் இலா யௌமில் கியாமா, விபச்சாரத்தை அல்லாஹ் தடை செய்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்திருக்கிறாங்க. இந்த தடை என்பது கியாமத் நாள் வரைக்கும் இந்த தடை தொடரும் என்று சஹாபாக்கள் சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, தனது தோழர்களுக்கு சொல்லுவாங்க, ஒரு மனிதன் 10 பெண்களோடு விபச்சாரத்தில் ஈடுபடுவது மிகவும் எளிமையானது. எதை விட அப்படின்னா, தமது அண்டை வீட்டு பெண்ணோடு விபச்சாரம் செய்வதை விட. அப்ப எது மிகப்பெரிய மோசம்? ஒரு அண்டை வீட்டார் நம்மை நம்பி விட்டுட்டு போறான் அப்படின்னா, நாம் அண்டை வீட்டு பெண்களோடு விபச்சாரம் செய்வது மிகவும் மோசமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப 10 பெண்களோடு விபச்சாரம் செய்யறான், அது கூட மோசமானது கிடையாது. பாவத்தில் மிகப்பெரிய பாவம், முதல் தரம் பாவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, இறை வைப்பு தான் மிகப்பெரிய பாவம்.
ரெண்டாவது பாவம் என்னன்னு தெரியுமா? உன்னை நம்பி உனது அண்டை வீட்டாரன் நமது பெண்களை விட்டு செல்லுகின்ற பொழுது அந்த அண்டை வீட்டு பெண்களோடு விபச்சாரம் செய்வது இணை வைப்புக்கு அடுத்து மிகப்பெரிய பாவம் என்பதனை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான். இப்போ கண்ணியமிக்கவர்களே, ரஹ்மானுடைய அடியார்களுடைய இந்த சிஃபத்துக்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே விபரமாக சொல்லி காட்டுகிறான். எனவே இப்படிப்பட்ட தன்மைகளை பேணி ரஹ்மானுடைய உண்மையான அடியார்களாக இந்த சிஃபத்துக்கள் நாம் வந்துருச்சுன்னா நபிமார்களுடைய டிஸ்டில் நாம் போயிருந்தோம், சுஹதாக்களுடைய அந்தஸ்தில் போயிருந்தோம். சாதாரண அடியார்கள் அல்லாஹ்வுடைய எல்லாரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள், பாவிகளும் இருப்பான், காபிர்களும் இருப்பான். ஆனால் உண்மையான அல்லாஹுவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொருந்தி கொள்ளப்பட்ட அல்லாஹுடைய கருணைக்கு சொந்தமான அடியார்கள் இந்த 13 சிஃபத்துகளை சொல்றான். 9 சிஃபத்துகளை சொன்னான். இந்த 9 சிஃபத்துகளும் இது அல்லாத 4 சிஃபத்துகளும் இருக்கக்கூடியவர்கள் தான் ரஹ்மானுடைய உண்மையான அடியார்கள் என்பதனை எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறான். நாம் சாதாரணமாக அடியார்களாக இல்லாமல் ரஹ்மானுடைய பொருந்தி கொள்ளப்பட்ட அடியார்களாக அல்லாஹ் சொல்லக்கூடிய தன்மைகளின் அடிப்படையில் வாழ்ந்து அல்லாஹுடைய அன்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெற்ற நன்மக்களாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில்